கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அப்படி பலப்படுத்தப்பட நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவர்களாகி நமக்கு ஒரு பிரதானமான சத்தியத்தை காண்பித்து தருகிறது. தேவர்களாகி நானும் நீங்களும் தேவ பலனால் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். என பலன் இல்லாமல் நிற்க முடியாது. நமக்கென தேவன் நியமித்த விசுவாச ஓட்டத்தில் தேவர்களாகி நாம் முடிவு பரியந்தம் அதை ஓடி முடிக்கவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். நம்முடைய சுய பலத்தால் அதை செய்ய முடியாது. என எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு பலன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே தேவன் நமக்கு நியமித்த பாதையை ஓடி முடிக்க முடியும். அப்படி தேவனால் நியமிக்கப்பட்ட பாதை எந்த ஒரு மனுஷன் ஓடி முடிக்கிறானோ அவனால் மட்டுமே தேவன் அவனுக்கென வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அப்ப தேவர்களாகி நானும் நீங்களும் நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தரால் அருளப்பட்ட தேவ பலத்தினால் நாம் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். இந்த தேவ பலன் இல்லாதனால்தான் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாச ஓட்டத்தை விட்டு பின்வாங்கி போறாங்க, மறுதளித்து போறாங்க. தேவர்களாகி நாம் கர்த்தரை விட்டு விலகி செல்லாமல், எந்த ஒரு காரியத்தினாலும் நாம் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், பின்வாங்கி போகாமல், பிசாசனுடைய தந்திரத்தினால் நாம் விழுந்து விடாமல் முடிவு பரியந்தம் நமக்கென தேவன் நியமித்த பாதையில ஓடி முடிக்க வேண்டுமானால், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் நமக்கென தேவனால் அருளப்பட்ட அந்த தேவ பலனை நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த வசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ வேதம் ஒரு காரியத்தை தேவ பலன் என்று குறிப்பிடுகிறது. அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாமும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படவும், அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையை ஓடி முடிக்கவும் நமக்குள்ளே அது தேவ பலனாக கிரியை செய்யும். வேதம் நமக்கு காண்பித்து தருகிற அந்த காரியம் என்ன? இந்த வசனத்தின் துவக்கம் அதை தெளிவாய் சொல்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்ப தேவஜனங்களாகி நாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறிந்து கொண்டவர்களா இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறணும். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நம்முடைய அனுதின வாழ்க்கையாய் மாறும் பொழுது நாம் தேவனுடைய பார்வையில ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிற தேவ பலனை பெற்றுக்கொண்ட தேவஜனங்களாக இருக்கணும். சிலுவை பற்றிய உபதேசம் என்பது எதை காண்பிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மையில் வைத்த அன்பினால் நம்முடைய சொந்த குமாரனை தந்தார். அடிமையின் சாயலாக அவர் நமக்காக வந்து மரித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நானும் நீங்களும் செய்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால்தான் அவர் சிலுவையை சுமந்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை தியானிக்கும் பொழுது தேவஜனங்களாகி நம்முடைய தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். அப்படி எந்த ஒரு மனுஷன் என்னை பின்பற்றி வருகிறானோ, தன் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறானோ, அவன் தான் என் சீஷனாய் இருப்பான் என்று கற்றுச் சொல்லுகிறான். தேவஜனங்களாகி நாம் நம்முடைய பாவம் அவர் மேல் சிலுவையாய் சுமத்தப்பட்டது. நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். இது அவர் நம்மேல் வைத்த அன்பை உணர்த்துகிறது. இவ்வளவாய் நம்மை நேசித்து நம்மை அன்பு வைத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இனி நாமும் நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்காகத்தான் வாழணும். இனி நாம் இந்த உலகத்திற்குரியவர்களாய் வாழாமல் நமக்கென அவர் நியமித்த அந்த பாதையிலே அவருடைய வாழ்க்கையை மாதிரியாய் கொண்டு நாம் நமக்கே நியமிக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் பகலை கொண்டு எழுதுகிறார், நான் என்னை சிலுவையிலே அறைந்திருக்கிறேன், கிறிஸ்துவுடனே கூட அறைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தம் தான் நிறைவேறும். இது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்துவை வாழ்கிறார். இந்த அனுபவங்கள் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை உணர்ந்து நாம் நம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இது எதை உணர்த்துகிறது? நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிறதை உணர்த்துகிறது. அப்படி அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற பிரதானமான அனுபவம் தான் இனி அவன் அல்ல, அவனிலிருந்து கிறிஸ்து தான் வெளிப்படுவார்.
கிறிஸ்துவின் சித்தம் தான் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கிறிஸ்து அவனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அதைத்தான் அவன் செயல்படுத்துவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை, இது நான் அல்ல கிறிஸ்துவே என்னை வாழ்கிறார் என்கிற ஒரு வாழ்க்கை, இவை அனைத்துமே சிலுவையை பற்றிய உபதேசத்தான். இன்னும் அநேக காரியங்கள் சிலுவையை பற்றிய உபதேசங்கள் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 காரியமும் பிரதானமாக கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார். தேவர்களாகி நாமும் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தது அவர் நம்மை வைத்த அன்பை காண்பிக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் நாம் நமக்கே நியமிக்கப்பட்ட சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நாம் நம்மை முழுமையை அர்ப்பணிப்பதை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தையுடைய மனுஷனின் வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒரு பிரதானமான அடையாளம் தான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி என்னிலிருந்து கிறிஸ்து தான் வெளிப்படுவார். இப்படிதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த மனுஷனை தேவன் நிச்சயமாய் கைவிட மாட்டார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாய் தாம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி அவனை தம்முடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பாக நிறுத்தி அவனை குறித்த மகிமையான தேவ திட்டங்களை அவனுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி அவனை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் அவனுடைய தேவனாய் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். இதை கேட்கிற தேவஜனங்களாக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மையும் அப்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வசந்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.